பிற்போக்குத்தனத்தினால தான் அந்த பொண்ணே இறந்துருக்குங்கிறத இன்னும் யாரும் உணரல. வீட்டுக்கு வந்துட்டு என்னப்பா அழைச்சிட்டு போனா அந்த மாப்பிள்ளை சரியில்லைப்பா, ஏன்னா நம்ம பிள்ளைய தொல்லை பண்ணிட்டு இருக்கான், நம்ம புள்ளதான் முக்கியம், அழைச்சிட்டு வந்துட்டுப்பா அப்படின்னு சொல்லணும். அவன் தான் பெற்றோர். இவங்க போய் அந்த மருமகனை போய் 5 வாட்டி காம்ப்ரமைஸ் தானே பண்ணியிருக்கீங்க. 78 நாள்ல 5 வாட்டி காம்ப்ரமைஸ் அதிகம் இல்லையா? ஆமாண்ணா, அதுவும் கல்யாணம் உடனே 78 நாள்ல 5 வாட்டி காம்ப்ரமைஸ் தேவையே இல்லையே. பணத்தை மட்டும் ஆசைப்படுற அந்த பேய்கள் குடும்பத்துக்கு ஏன் போய் இது பண்றீங்க? இதே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டே தம்பி பாப்பா அவங்க மேல கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கு, இன்னொரு முறை இருந்தா நான் வந்து பேச மாட்டேன், நடக்கிறது வேற மாதிரி ஆயிடும். வேற மாதிரினா என்ன பண்றீங்க? அப்படிதான் அவன் கேட்டிருப்பான். ஆமா ஆமா, ஜெயில பிடிச்சி போட்டுருவான், வரதட்சணை கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான், அவ்வளவுதான், ரிமாண்ட் பண்ணிடுவான் அப்படின்னு இருக்கணும். இல்ல அழைச்சிட்டு வந்து ரிமாண்ட் பண்ணிருக்கணும், அழைச்சிட்டு வந்து ரிமாண்ட் பண்ணிருக்கணும். 2 நாள்ல சில புரிதல்கள் இல்லாமல் சின்ன சின்ன சண்டைகள்லாம் எல்லா குடும்பத்தையும் நிகழும் தம்பி. நம்ம எல்லாத்தையுமே பெருசாக்கி விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் சின்ன விஷயத்தையும் பெருசாக்கணும்னா எல்லா ஃபேமிலி கோட்டை நம்பி வழியுது. அவளை அல்ப காரணத்துக்காகவும் டைவர்ஸ் வர வேண்டியதில்லை. ஆனால் ஒரு மென்டலி இவன் ஃபிட் ஆக மாட்டாங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும்ல. ஆமாம், இவனோட ஜேர்னி பண்ண முடியும், இவனோட ஜேர்னி பண்ண முடியாதுங்கிறத முடிவு எடுக்கணும். முதல் விஷயம், அந்த பெண்ணுக்கு ஒரு பிற்போக்குத்தனமான குடும்பம் இல்லைனாலே செத்துருக்காது. நம்ம அப்பா வந்து நமக்காக கேட்பாரு, நம்ம அண்ணன் தம்பி நமக்காக நிற்பான் அப்படின்னா அது செத்துருமா? அது என்ன சொல்றது, இங்க வந்து உங்களுக்கும் நான் பாரமா இருக்க விரும்பல பாங்குது. அந்த குரலை கேட்கக்குள்ள உங்க இருதயமே ஆடி போதுங்க அப்படியே.